பிப்ரவரி 11ஆம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வாசல்ல ஒரு கோலம் போட்டுட்டு, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால செவ்வாய் ஓரை நேரமான 6 to 7க்குள்ள முருகனுக்கு நெய்வேத்தியமா சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிருங்க. செவரளிப்பூ கிடைச்சது அப்படின்னா முருகன் போட்டோவை அலங்காரம் பண்ணிட்டு போட்டோவுக்கு முன்னாடி சர்க்கோண கோலம் போட்டு, அதாவது ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நாம கோலமா போட்டு ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு நெய் தீபம் ஏத்தி மொத்தம் 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். செவரளிப்பூ கிடைக்கல அப்படின்னா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சிவப்பு அல்லது மஞ்சள் நிற பூ எது இருந்தாலும் நீங்க முருகனுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். தீப ஆராதனை காட்டி முடிச்சிட்டு முருகனை மனதார வேண்டிட்டு, முருகனுக்கு ரொம்பவே உகந்த பதிகம் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பதிகத்தை நீங்க பாராயணம் பண்ணுங்க.